அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் நாம் வேதிவினை வேகவியலில் இருந்து ஒரு சில கேள்வி பதில்களை பார்க்க போகிறோம். இதற்கு முன்பு நாம் 4 எபிசோட் பண்ணியிருக்கிறோம். அந்த 4 எபிசோட்லேயும் இதே வேதியியலுடைய வினைவேக வேதியியலை பற்றி பார்த்திருக்கிறோம். இந்த எபிசோடோடு நாம் இந்த கேள்வி பதில்களை நிறைவு செய்ய போகிறோம். முதல் கேள்வி, the reactive cross section is expected to be the largest for the reaction. அதாவது reactive cross section அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஒரு வினைபுரியக்கூடிய மூலக்கூறுகளை எடுத்துக்கொள்ளுகிறோம். அந்த வினைபுரியக்கூடிய மூலக்கூறுகள் சரியான விதத்திலே மோதிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த மூலக்கூறுகளுடைய கிராஸ் செக்ஷன் அந்த கிராஸ் செக்ஷன் எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்க வேண்டும். அப்போ தான் நமக்கு என்ன செய்ய முடியும், சரியான விதத்தில் ஒரு மோதுதல் நமக்கு உண்டாகும். ஒரு சின்ன சின்ன சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் சிறிய அளவிலான சப்ஸ்டன்ஸ்லாம் என்ன பண்ணாதுன்னா மோத வரும் பொழுது ஒருவேளை சின்னதாக இருக்கும்போது என்ன பண்ணலாம், மோத முடியாமல் விலகி சென்று விடலாம். ஆகவே அந்த கிராஸ் செக்ஷன் அப்படின்று சொல்லப்படுகிற அந்த விஷயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிதாகத்தான் இருக்க வேண்டும். அப்போ கீழ்கண்ட இந்த 4 ரியாக்ஷன்ஸில் எந்த ரியாக்ஷனுக்கு கிராஸ் செக்ஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். அதற்கு முன்பாக இந்த கிராஸ் செக்ஷனுக்கும் அடுத்ததாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மூலக்கூறுகளுடைய இந்த லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், குளோரின் இந்த மாதிரியான அந்த மெட்டாலிக் மற்றும் அந்த மாலிக்யூல்ஸ்னுடைய கிராஸ் செக்ஷன் இல்லை அதனுடைய நேச்சர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ லித்தியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும். சோடியத்தினுடைய அயனைசேஷன் எனர்ஜி அதை விட குறைவாக இருக்கும். பொட்டாசியம் அதை விட குறைவாக இருக்கும். ருபீடியம் அதை விட குறைவாக இருக்கும். ஏன்னா நாம் ஆவர்த்தன அட்டவணையில் மேலிருந்து கீழாக நாம் தனிமங்களை பார்த்து கொண்டு வருகையில் அந்த தனிமங்களுடைய அந்த அயனைசேஷன் எனர்ஜி, அதாவது அயனியாக்க ஆற்றல் பார்த்திங்கன்னா அப்படியே குறைந்து கொண்டே வரும். சரிங்களா? அடுத்ததான் அவைகளுடைய அந்த எலக்ட்ரான் அஃபினிட்டியும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேட் ஆஃப் ஹாலோஜனேற்றம் செய்யக்கூடிய வினை வேகமானது கேன் பி எக்ஸ்பிளைன்டு பை கீழ்கண்ட சமன்பாட்டினால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதாவது டெல்டா E0 இஸ் ஈக்குவல் டு அயனைசேஷன் எனர்ஜி மைனஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி. அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொன்னால் அயனியாக்க ஆற்றல், எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொன்னால் அது எலக்ட்ரான் நாட்டம் என்று பொருள்படும். அயனைசேஷன் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற மெட்டல்களுக்கு, உலோகங்களுக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி நம்ம யாருக்கு எடுத்துக்கிறோம்னு சொன்னால் கொடுக்கப்பட்டிருக்கிற அலோகமாக இருக்கிற குளோரினுக்கு நாம் எடுத்துக்கிறோம். அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ இந்த சேஞ்ச் இன் எனர்ஜி எதனோடு கூட தொடர்பு படுத்தப்படுகிறது என்று சொன்னால் கிராஸ் செக்ஷனோடு தொடர்பு படுத்தப்படுகிறது. எப்படி தொடர்பு படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னால் டெல்டா E0 இஸ் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு ரியாக்டிவ் கிராஸ் செக்ஷன். அதாவது கொடுக்கப்பட்டிருக்கிற ஆற்றல் வேறுபாடு கிராஸ் செக்ஷனுக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். அப்போ பாருங்கள், அப்போ ஒருவேளை அயனைசேஷன் எனர்ஜி குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் நமக்கு என்ன அதிகமாகும் அப்படின்னு சொன்னால் கிராஸ் செக்ஷன் அதிகமாகும். சரிங்களா? அப்போ அயனைசேஷன் எனர்ஜி குறைவுன்னு சொன்னால் அதனுடைய அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற உலோகங்களுடைய சைஸ் அதிகமாகும், அளவு பெருசாக இருக்கும். அளவு பெருசாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன கிடைக்கும், அந்த கிராஸ் செக்ஷன் அதிகமாகத்தான் கிடைக்கும். தேர்ஃபோர் இங்கே நம்ம பார்க்கிறபடி டெல்டா E0 இஸ் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு Rx. இங்கே பார்த்தீங்கன்னா லித்தியமுக்கு ஹையர் அயனைசேஷன் எனர்ஜி இருக்கும், சோடியத்துக்கு அதை விட கம்மியான அயனைசேஷன் எனர்ஜி, பொட்டாசியம் அதை விட கம்மியாக இருக்கும். பார்த்திங்கன்னா லித்தியத்துக்கு மிகவும் குறைவான அளவு அணு ஆரம் இருக்கும், சோடியத்துக்கு அதை விட அதிகமாக அணு ஆரம், பொட்டாசியம் அதை விட அதிகமான அணு ஆரம், ருபீடியம் அதை விட அதிகமான அணு ஆரம்,
அடுத்ததாக சீசியம் அதை விட அதிகமான அணு ஆரம். அதனால் அணு ஆரங்கள் லித்தியம்லேருந்து சீசியம் வரைக்கும் போகும் பொழுது இன்க்ரீஸ் ஆகும், சைஸ் இன்க்ரீசஸ். அதுவே சீசியம்லேருந்து நாம் லித்தியம் போகும் பொழுது அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அதே லெஃப்ட் டு ரைட், அதாவது மேலிருந்து கீழே நாம் இறங்கும் பொழுது அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? அப்போ அயனைசேஷன் எனர்ஜி நமக்கு டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னால் நமக்கு கிராஸ் செக்ஷன் அதிகமாகுதுன்னு அர்த்தம். கிராஸ் செக்ஷன் இன்க்ரீசஸ். ஆகவே கொடுக்கப்பட்டிருக்கிற லித்தியம், சோடியம், பொட்டாசியம் மற்றும் ருபீடியம் இவைகள் ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறான குளோரினுடன் வினைபுரியும் பொழுது நமக்கு அணு ஆரம் அதிகமாக இருக்கிற அல்லது அயனியாக்க ஆற்றல் குறைவாக இருக்கிற அல்லது வேறு வகையில் சொல்ல போனால் கிராஸ் செக்ஷன் அதிகமாக இருக்கிற ருபீடியம் மட்டுமே மிகவும் அதிக அளவில் நன்றாக வினைபுரிந்து அந்த வினையினுடைய வினை வேகத்தை அதிகப்படுத்தும். ஆகவே ருபீடியம் குளோரினுடன் இணைந்து நமக்கு ருபீடியம் குளோரைடை கொடுக்கிற அந்த வினையானது மிகவும் அதிவேகமாக நடைபெறும். ஆகவே ஏபிசிடி இந்த 4 ஆப்ஷன்ஸில் டி என்ற ஆப்ஷன் தான் சரியான விடையாக இருக்கிறது. அடுத்த கேள்வி பார்க்கிறோம். ஒரு 2 படிநிலைகளை கொண்டிருக்கிற ஒரு வினையை கொடுத்திருக்கிறாங்க. அதில் ஏ பி ஒன்றாக இணைந்து சி என்ற இன்டர்மீடியேட்டை கொடுக்கிறது. அந்த சி ஆனது உடனடியாக சிதைவடைந்து டி என்ற ஒரு விளைபொருளை கொடுக்கிறது. அப்படி என்றால் இந்த வினையினுடைய ஆர்டர் என்னவாக இருக்க முடியும், அதாவது வினை வகை என்னவாக இருக்க முடியும்? இதை நாம் ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன் தியரி என்ற கொள்கையை அடிப்படையாக வைத்து இதை நாம் விளக்கி நாம் இந்த வினையினுடைய வினை வகையை கண்டறிய வேண்டும். இதை நம்ம எப்படி இந்த ப்ராப்ளத்தை நம்ம அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன் தியரி என்ன சொல்லுதுன்னா, இந்த சி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்டர்மீடியேட் சி இருக்குது பார்த்தீங்களா, இதனுடைய கான்சன்ட்ரேஷன் தான் இந்த இடத்துல முக்கியமானது. இந்த ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன் தியரியை பொறுத்த வரைக்கும் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி இருக்குது பாருங்க, அட் பர்டிகுலர் டைம் இன்டர்வல் கேன் பி டேக்கன் அஸ் 0 என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது இப்பொழுது முதல் படிநிலையில் இருக்கிற அந்த ரியாக்ஷனுக்கான அந்த வினை சமன்பாட்டை நாம் இப்போ எழுத போகிறோம். dc by dt is equal to k1 a into b minus k2 c. ஏன்னா இது ரிவர்ஸ் ரியாக்ஷன். ஏவும் பியும் ஒன்றாக இணைந்து சியை தரும். அதே நேரத்தில் சி சிதைவடைந்து ஏ ப்ளஸ் பியை தரும் என்பதனால நம்ம என்ன செய்யறோம், இந்த இடத்துல k2 இன்ட்டு சி அப்படின்னு போட்டு என்ன பண்ணுறோம், நாம மைனஸ் சிம்பிளை இந்த இடத்துல எழுதுகிறோம். அடுத்ததா சி ஆனது சிதைவடைவதையும் நாம் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல நாம் குறிப்பிடுகிறோம். சி உருவாதல் k1, சி சிதைவடைதல் k2. சரிங்களா? அப்போ சி மேலும் சிதைவடைதல் என்னன்னு சொன்னால் k3, அதையும் நம்ம சொல்லலாம். k2 சி சிதைவடைதல் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ரியாக்ஷன். சரிங்களா? அப்போ அடுத்ததாக k3 இன்ட்டு சி. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னா அப்ளையிங் ஸ்டடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன். ஸ்டடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன் தியரியை நாம் அப்ளை பண்ணும் பொழுது இந்த மொத்தமாக இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன செய்ய போகிறோம், dc by dt equal to 0 என்று நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். ஆகவே k1 a into b, k2 c, k3 c equal to 0. ஆகவே இப்பொழுது நம்ம c-யை மட்டும் தனியாக எடுத்துக்கொண்டு வருவோம் என்று சொன்னால், அதாவது k1 a b
மைனஸ் K2 plus K3 concentration of C equal to 0. அடுத்ததாக K2 plus K3 concentration of C can be written as K1 A into B. நாம் அப்படியே K1 A into B ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுறோம். அப்படி கொண்டு வந்த பிறகு நமக்கு இப்போ ஃபைனலாக என்ன கிடைக்கும்னா சியை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கிட்டோம்னா K1 A into B divided by K2 plus K3 அப்படின்ற ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இதிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த சி உருவாகிறது பார்த்தீங்களா, அந்த சி உருவாதல் தான் நமக்கு என்னதுன்னு சொன்னால் அந்த வேதிவினையை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஏன் சி உருவாகுதல் வேதிவினையை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கின்றதுன்னு சொன்னால், நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்ததில் நமக்கு இந்த சியின் உருவாக்கம் என்பது மிகவும் பொறுமையாக நடக்கிற ஒரு வேதிவினை. ஆகவே இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் என்று சொல்லுகிறோம். அப்போ இந்த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பில் நமக்கு கிடைக்கிற அந்த சியை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைனலான எக்ஸாமினேஷனுக்கு நாம் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா K பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட், K2 கான்ஸ்டன்ட், K3 கான்ஸ்டன்ட். அப்போ ஏவுனுடைய வினை வகை என்னவாக இருக்குமோ அதை நாம் எடுத்துக்கணும், பியினுடைய வினை வகை என்னவாக இருக்குமோ அதை நாம் எடுத்துக்கணும். அப்படி நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த வினையினுடைய வினை வேகமானது K3C. இதுதான் வந்து ஸ்லோயஸ்ட் ஸ்டெப் அப்படின்றதுனால ஏ மற்றும் பியினுடைய அந்த பவர்ஸினுடைய கூட்டுத்தொகையை நாம் பார்க்குறோம். அப்போ ஏவுனுடைய அந்த பவர் ஒருவேளை 1 என்று இருக்குமானால் அல்லது பியினுடைய அந்த பவர் 1 என்று இருக்குமானால் ஏவை பொறுத்த வரைக்கும் அந்த வினையினுடைய வினை வேகமானது வினை வகையானது 1 என்று இருக்கும். பியினுடைய வினை வகையும் அதே போல் நாம் y என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அது 1 என்று இருக்கும். ஆகவே இந்த கேள்வி உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அடுத்த கேள்விக்கு நாம் போகலாம். அடுத்ததும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு கேள்விதான். இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷனை இங்கே நம்ம கொண்டு வர போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்பு இருந்த அந்த ப்ராப்ளத்துக்கும் இப்போ இருக்கிற ப்ராப்ளத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல A + 2B அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே நம்ம ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷனை கொண்டு வர போகிறோம். அப்போ dC/dt is equal to K1 A into B power 2 K2 minus K2 into C minus K3 into C. இப்போ நாம் இதுக்கு ஸ்டடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன் தியரியை அப்ளை பண்ண போகிறோம். அப்படி நாம் அப்ளை பண்ணும் பொழுது K1 A into B power 2 minus K2 C K3 into C equal to 0. இப்போ இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா K1 A into B square minus K2 plus K3 C equal to 0. அப்போ K2 plus K3 concentration of C is equal to K1 A into B power 2. அப்போ நம்ம ஃபைனலாக என்ன கிடைக்கும்னா, இப்போ concentration of C is equal to K1 into A into B power square, அடுத்ததாக K2 plus K3. ஆகவே இப்போ நாம் Bயை பொறுத்த வரைக்கும் இதனுடைய வினை வகை என்னவாக இருக்கும் அப்படின்றத பார்க்கும் பொழுது பியினுடைய வினை வகை 2 என்று சொல்லப்பட்டிருப்பதால் இது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஏவுனுடைய வினை வகை 1 என்று சொல்லப்பட்டிருப்பதால் இதனுடைய வினை வகை 1. ஆகவே ஓவரால் ஆர்டர் for this reaction is 1 plus 2 equal to 3.
ஆகவே இந்த ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷனை வச்சு நாம் 2 வெவ்வேறு கணக்குகளை பார்த்துருக்கிறோம். அடுத்ததாக அடுத்த கேள்விக்கு போகலாம். இங்கே பாருங்கள், என்சைம் கேட்டலைஸ்டு கன்வர்ஷன் ஆஃப் எ சப்ஸ்ட்ரேட் at a 25 degree Celsius has an intercept of 4 into 10 power minus 3 mole inverse dm cube and Michaelis constant is 0.04 mole per dm cube. இப்படி இருக்கும் பொழுது calculate the catalytic efficiency if the initial concentration of the given enzyme is 10 power minus 4 mole per dm cube. அதாவது ஒரு உயிர் வினையூக்கி அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. இந்த உயிர் வினையூக்கியும் நமக்கு இந்த வினைவேக வேதியியலில் வருகிறது. இந்த உயிர் வினையூக்கி அப்படின்ற விஷயத்தில் அதிக அளவு கான்ட்ரிபியூஷன் யாரால் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் மைக்கேல்ஸ் மென்டன்ஸ் அப்படின்ற வேதி சமன்பாட்டினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மைக்கேல்ஸ் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் அந்த மைக்கேல்ஸ் ஈக்குவேஷன், மைக்கேல்ஸ் மென்டன்ஸ் ஈக்குவேஷனில் வரக்கூடிய இன்டர்செப்டை கொடுத்துட்டாங்க. ஸோ இவைகளிலிருந்து கெட்டாலிட்டிக் எஃபிஷியன்சி அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கெட்டாலிட்டிக் எஃபிஷியன்சினா என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். வாட் இஸ் கெட்டாலிட்டிக் எஃபிஷியன்சி? கெட்டாலிட்டிக் எஃபிஷியன்சி அப்படின்னு சொன்னால் இட் இஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் என்சைம். It is the efficiency of enzyme which converts a substrate into a product. அதாவது ஒரு வினையூக்கியானது எந்த அளவிற்கு அதிவேகமாக அல்லது ஒரு உயிர் வினையூக்கி எந்த அளவிற்கு ஒரு வினைபடு பொருளை அதிவேகமாக விளைபொருளாக மாற்றுகிறது என்பதை பற்றி சொல்லுவதுதான் கெட்டாலிட்டிக் எஃபிஷியன்சி. இதையே நாம் ஒரு வேதி சமன்பாடாக பார்க்கும் பொழுது கெட்டாலிட்டிக் எஃபிஷியன்சி அப்படின்றது எப்படி குறிப்பிடப்படும் என்றால் K catalyst and Michaelis constant. அதாவது உயிர் வினையூக்கி ஈடுபடுத்தப்படுகிற அந்த குறிப்பிட்ட வினையினுடைய வினைவேக மாறிலியும் மற்றும் மைக்கேல்ஸ் மென்டன்ஸ் இவங்களுடைய அந்த கான்ஸ்டன்ட் அதனுடைய மாறிலியும் எடுத்துக்கொள்ளுகிறோம். அடுத்ததா இந்த கே கேட்டலிஸ்ட்டை நம்ம என்ன சொல்லலாம்னு சொன்னால் டேர்ன் ஓவர் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கே கேட்டலிஸ்ட்டை நாம் வேறு எப்படி எழுதலாம்னா V max divided by E0 அப்படின்னு எழுதலாம். E0 என்று சொல்லப்படுவது என்சைமினுடைய இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் என்சைம். என்சைம்னா உயிர் வினையூக்கி. அடுத்ததா எஸ் என்று சொல்லப்படுவது நாம் இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். அடுத்ததா V max என்று சொல்லப்படுவது மேக்ஸிமம் ரியாக்ஷன் வெலாசிட்டி. மேக்ஸிமம் ரியாக்ஷன் வெலாசிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம V max-ஐ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு இன்னொரு வேதி சமன்பாடு இருக்குது. V0 is equal to V max substrate S divided by Menton's constant which should be added with substrate concentration. S அப்படின்னு சொன்னால் substrate concentration. substrate concentration. அப்போ மேலே கண்ட இந்த ஈக்குவேஷனை நாம் சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது 1/V0 is equal to 1/Vmax plus Km divided by Vmax multiplied by substrate concentration. இது பார்த்தீங்கன்னா y is equal to mx plus c அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்கிறதுனால அப்போ இந்த இடத்துல இன்டர்செப்ட் என்னது? இது y is equal to இது mx plus c. 1/Vmax என்றது c, இது பார்த்தீங்கன்னா mx. இங்கே c யினுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா
1 by V max. இதை தான் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 4 into 10 power minus 3 mole inverse dm cube per second கொடுத்துருக்குறாங்க. அப்போ V max என்னவாக இருக்க முடியும் அப்படின்னா 1 by 4 into 10 power minus 3, அதாவது 2.5 into 10 power minus 4 அப்படின்னு இருக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு V max கிடச்சிருச்சு. அப்போ டேர்ன் ஓவர் நம்பர்னா என்னன்னு சொல்லியிருக்கிறேன், K catalyst. K catalyst என்னன்னா நாம V max divided by initial concentration of enzyme சொல்லி பார்த்தோம். இப்போ V max 2.5 into 10 power minus 4 அப்படி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்ததாக enzyme concentration எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 10 power minus 4னு கொடுத்துருக்குறாங்க. ஆகவே நமக்கு டேர்ன் ஓவர் நம்பர் எவ்வளோ கிடச்சிருக்குது, இப்போ 2.5 கிடச்சிருக்குது. அடுத்ததா இப்போ ஃபைனலாக கெட்டாலிட்டிக் எஃபிஷியன்சின்னா எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க. கெட்டாலிட்டிக் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம், K cat divided by Menton's constant, Michael's constant. K cat is equal to 2.5 divided by 0.04. ஏன்னா அந்த மென்டன்ஸ் கான்ஸ்டன்ட் நமக்கு முன்னாடியே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், 0.04. இங்கே 0.04 கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், அதான் மைக்கேல்ஸ் கான்ஸ்டன்ட் கேஎம்னு சொல்கிறோம். அப்போ 2.5 டிவைடட் பை 0.04 அப்படின்றதுனுடைய வேல்யூ 62.5. இப்போ நீங்கள் இங்கே கவனிச்சிங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய கால்குலேஷன் வருது, இதெல்லாம் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் கால்குலேட்டர் இல்லாமல் போட முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள். இதில் நம்ம எங்கேயுமே கால்குலேட்டர் யூஸ் பண்ணுற அளவுக்கு இங்கே நமக்கு இருக்காது பாருங்கள். ஏன்னா இந்த இடத்துல கவனிங்க, 4 into 10 power minus 3ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 1 by V max is equal to 4 into 10 power minus 3ன்னு சொன்னால், அப்போ V max is equal to 1 by 4 into 10 power minus 3. நமக்கு தெரியும் 1 by 4 அப்படின்னு சொன்னாலே 0.25 அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியும். அப்போ இதற்கு நமக்கு கால்குலேட்டர் தேவையில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2.5 into 10 power minus 4, அகெயின் 10 power minus 4 ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணக்கூடிய விஷயந்தான். 2.5 divided by 0.04. 0.04 can be written as 1 by 4 into 10 power minus 2 அப்படின்னு எழுதலாம். 1 by 4னா 0.25 into 10 power 2ன்னு எழுதலாம். சரிங்களா? ஏன்னா 1 by 10 power 2 அப்படின்னு வருது. அப்போ இந்த மாதிரியெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், அப்போ 2.5 into அகெயின் 0.25 இந்த மாதிரியான வேல்யூவில் நமக்கு கிடைக்கும்போது அந்த 625 அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஆகவே இந்த மாதிரியான கணக்குகள், இந்த மாதிரியான கேள்விகள் அதிகமாக நம்ம கால்குலேஷன்ஸ் இன்வால்வ் ஆகிறதுனால கேட்க மாட்டார்கள் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. நான் இந்த ப்ராப்ளத்தை A to Z நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டிய இடங்கள் என்னவென்று சொன்னால், இந்த மைக்கேல்ஸ் மென்டன்ஸ் ஈக்குவேஷனை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதற்கான அந்த சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். சிக்னிஃபிகன்ஸ்னு சொன்னால் V0னா என்ன, V maxனா என்ன, அப்புறம் மைக்கேல்ஸ் கான்ஸ்டன்ட்னா என்னது, V maxனா என்னது, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது உங்களால் இந்த கேள்விகளை மிகவும் எளிதில் எதிர்கொள்ள முடியும். அடுத்ததாக இப்போ இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா, the rate of enzyme catalyzed reaction can be given by nu is equal to V max into S divided by Km plus S. இந்த இடத்துல V max அப்படின்னா என்ன, இதை பாருங்கள், நாம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்குறோம். V max அப்படின்றது மேக்ஸிமம் ரியாக்ஷன் வெலாசிட்டி அப்படின்னு முன்னிருந்த ப்ராப்ளத்தில் பார்த்துருக்குறோம். அடுத்ததா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எஸ் அப்படின்னா சப்ஸ்ட்ரேட்னுடைய கான்சன்ட்ரேஷன். Km அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் என்னது, Km என்று சொல்லப்படுவது மைக்கேல்ஸ் கான்ஸ்டன்ட். ஆகவே இந்த இடத்துல Km மைக்கேல்ஸ் கான்ஸ்டன்ட்னுடைய அந்த யூனிட் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னு சொன்னால்
பொதுவாக நாம் நியூ அப்படின்னு சொல்வதை நம்ம என்ன பண்ணுவோம், ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ரேட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ ரேட்டு வந்து பொதுவாக எதில் வரும்னு சொன்னால் மோல் பர் டிஎம் கியூப் அப்படின்ற ஒரு இதில் வரும், அப்படின்ற ஒரு கணக்கில் வரும். அப்போ நாம் கேஎம்மை நியூவை நாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா திரும்பவும் மோல் பர் டிஎம் கியூப் அப்படின்ற ஒரு விடை தான் நமக்கு கிடைக்கும். ஆகவே the unit of km, அதாவது மைக்கேல்ஸ் கான்ஸ்டன்ட் என்னென்னா மோல் பர் டிஎம் கியூப் அல்லது மோல் பர் லிட்டர் என்று சொல்லலாம். இது வரைக்கும் நாம் பிஜிடிஆர்பிக்கு தேவையான வினைவேக வேதியியலிலிருந்து நிறைய கேள்வி பதில்களை பார்த்தோம். ஏறக்குறைய இதுவரைக்கும் நாம் 5 எபிசோடுகளை பார்த்துருக்கிறோம். இந்த எபிசோடுடன் இந்த வினைவேக வேதியியல் முடிவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் நாம் இந்த பிஜிடிஆர்பிக்கு தேவையான கேள்வி பதில்களை பார்க்கலாம். அதுவரை எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.